இன்றைக்கி இருக்கிற டாப் ஹீரோயின்ஸில் இருந்து இன்றைக்கி தான் ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும்னு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, ஏன் ஒரு பையன் உட்பட இதை அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம இண்டஸ்ட்ரியில் நீங்கள் அப்படியே லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயாவது 10-20 விக்கெட்டு தான் விழுகுது. இங்கே 500-600 விக்கெட் விழும். இந்த மாதிரி விஷயம் இதுக்குள்ளே இருக்குன்னு தெரிஞ்சவங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் வெளியே போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் குரல் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே சினிமாவில் வாய்ப்பு கிடையாது. உச்சத்தில் இருந்த நடிகை அவங்க வீடை தரமட்டமாக்கி அவங்க இங்கேருந்து ஊரை விட்டே போகிற அளவுக்குலாம் இங்கே பிரச்சனை பண்ணாங்க. இல்லை, அவர்கிட்ட யார் கம்ப்ளைண்ட் கொண்டு போய் கொடுத்தான்னு ஒன்று இருக்குது. அப்படி கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்களை அவர் ஆக்ஷன் எடுத்திருக்காரான்னு ஒன்று இருக்குது. பல பெண்களை வலுக்கட்டாயமாக மேனேஜர்ஸ் அழைச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது என் கண் முன்னாட தெரிஞ்சு. இப்போது மலையாள சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமா மொத்தத்தையும் உலுக்கிக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஹேமா கமிட்டி வெளியிட்ட ஒரு அறிக்கை. இந்த ஒரு அறிக்கையில் பிரபலமான இயக்குநர்கள்லேருந்து தயாரிப்பாளர்கள்லேருந்து நடிகர்கள் வரைக்கும் எல்லார் மேலேயும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மலையாள சினிமாவில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கிற நடிகர் சங்கத்தில் முக்கிய பொறுப்புகள் இருக்கவங்க தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தியில் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் சினிமாவில் தான் வந்து உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், சின்மை உட்படவங்க வந்து மீட்டூவில் வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்போ அது ஹேமா அம்மா அப்படிங்கிற நேமில் நமக்கெல்லாம் தெரியப்படுது. இது எப்படி பார்க்குறதுன்னு இல்லை, சினிமா தோன்றின காலத்துலேருந்து இது இருக்குது. அந்த காலத்தில் ஊடக வளர்ச்சி இல்லாததுனாலையும் அதை வெளி சொல்லறதுக்கு இடம் இல்லாததுனாலையும் மிகச்சிறந்த திறமையான ஆட்கள் இந்த மாதிரி விஷயம் இதுக்குள்ளே இருக்குன்னு தெரிஞ்சவங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் வெளியே போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது இன்றைக்கி என்ன சொல்கிறது, சில விஷயங்கள் தாங்க முடியாததுனால யாரோ ஒருத்தங்க பொங்கி எழுறாங்க. அதனால் நமக்கெல்லாம் இன்றைக்கி தெரிய வந்திருக்கு. இது கேரளா தான் ஃபஸ்ட்டு கிடையாது. ஹிந்தியில் ஸ்டார்ட் ஆச்சு, அப்புறம் தமிழில் வந்துச்சு. கேரளாவில் எந்த ஒரு சின்ன விஷயத்தையுமே மிக தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி அது இம்மீடியட்டாக அது நீங்கள் ஒரு கொலையாக இருக்கட்டும், ஒரு திருட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன விபத்தாக இருக்கலாம், மிக தீவிரமாக இம்மீடியட் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறவங்க அது எடுக்காத வரைக்கும் அவங்க ஓயவே மாட்டாங்க. அதனால் இது வந்து தீப்பறி மாதிரி எல்லா பக்கமும் தெரியுது. வேக வேகமாக அதுக்கான ஆக்ஷன்ஸ் என்னன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அவங்க எந்த குற்றச்சாட்டும் இல்லாதவங்களும் அந்த பதவியிலேருந்து விலகி இருக்காங்க. இப்போ மோகன்லால் சார் மேலே பார்த்தீங்கன்னா யாரும் குற்றச்சாட்டு வைக்கல. ஆனால் அவரும் தான் பதவியை விட்டு விலகி போகிறது வந்து மக்களுக்கு பெரிய ஷாக்காக இருக்குது. அதை எப்படி மேம் பார்க்குறீங்க? நான் எந்த பதவியிலையுமே இல்லை, எந்த பொறுப்புலையுமே இல்லை. அதனால் நான் பதில் சொல்கிறேன். நான் ஒரு பொறுப்புலையோ ஒரு பதவியிலையோ இருந்தேன்னா நான் எல்லாரோடைய சஜஷனும் கேட்க வேண்டிய ஒரு இடத்துல இருப்பேன். அதனால் அதுதான் மெயின் காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே குற்றவாளியாக இருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. என் கூட இருக்கிறவங்க குற்றவாளியாக இல்லாமல் இருக்கலாமா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதும் தெரியாது. மேபி அதனால் கூட அவர் ரிசைன் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே, இப்போ வந்து தமிழ் சினிமாவில் இது போன்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெற்று இருக்கா மேம்? இருந்ததா, இருக்கா? ஒன்றா இரண்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்குங்க, லட்சக்கணக்கானது இருக்குது. இங்கே வந்து ஒரு எழுதப்படாத சட்டம் சொல்கிறதா விதின்னு சொல்கிறதான்னு தெரியல. நான் குரல் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே சினிமாவில் வாய்ப்பு கிடையாது. அதனால் பல நடிகைகள் நமக்கு எதுக்கு இந்த வேலை, கிடைக்கிற சினிமாவை வச்சுட்டு வாழ்ந்துட்டு போயிடுவோன்னு பெரும் நடிகைகள்லேருந்து, அதாவது நான் சொல்கிறது 70களில் 80களில் நடித்த நடிகைகள்லேருந்து இன்றைக்கு டாப்பில் இருக்கவங்க கிட்டலாம் உங்களால் இன்டர்வியூ எடுக்கவே முடியல. சமூகத்திற்காக பேசக்கூடிய நடிகைகள் கிட்ட இருந்து தான் உங்களால் பேச முடியுது. அதில் வந்து சினிமாவே இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் வந்து என்னோட கெத்தோடு தான் வாழ்வேன்னு நினைக்கக்கூடிய ராதிகா மேடமோ அல்லது என்னை போன்ற ஆட்களோ மட்டும்தான் இதுக்கு குரல் கொடுக்குறாங்க. எங்கள் 2 பேர்த்த தவிர நடிகைகளே கிடையாதா? யாருக்குமே அப்யூஸ் நடக்கவே இல்லையா? யாருமே இதை பற்றி தெரிஞ்சுக்காதவங்களா? அப்போ ஏன் அது குரல் கொடுக்கல? அப்போது நம்ம வந்து ஒரு யூனியனாக நிற்கும்போது, ஒரு ஒற்றுமையோடு ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது, எல்லோரும் ஒதுங்கி நிற்கும்போது நமக்கு எதுக்கு அந்த வேலை அப்படின்னு எல்லாருமே பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க சரி ஓகே நம்ம கண்ணீர் சிந்துவோம், அல்லது நம்ம சூசைட் பண்ணிவிடுவோம், அல்லது இது வெளியே சொல்லாமல் இருப்போம் அப்படின்னு அந்த அப்யூஸை தினம் தினம் அனுபவிச்சுக்கிட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது, இன்றைக்கி இருக்கிற டாப் ஹீரோயின்ஸில் இருந்து இன்றைக்கி தான் ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும்னு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, ஏன் ஒரு பையன் உட்பட இதை அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம இண்டஸ்ட்ரியில் நீங்கள் அப்படியே லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயாவது 10-20 விக்கெட்டு தான் விழுகுது. இங்கே 500-600 விக்கெட்டு விழும். ஸோ செயின் லிங்க் மாதிரி. பட் அது யார் முதல்ல வந்து
இந்த பூனைக்கு மணி கட்டுறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது யாருன்னு தெரியாமல் நம்ம எல்லாரும் காத்துட்ருக்கோம். அவ்வளோதான். இப்போது மலையாள சினிமாவில் வந்து இப்படி ஒரு பரபரப்பாக போய்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த ஒரு சுச்சுவேஷனை பயன்படுத்தி தமிழ் சினிமாவில் இருக்கிற ஹீரோயின்கள் தனக்கு நடந்த குற்றங்களை, தனக்கு எதிராக நடந்த பாலியல் வன்கொடுமைகளை ஓப்பனப்பாக பேசலாம்ல மேம்? ஏன்னா பெண்கள் இதில் கூச்சப்படுறதுக்கு எதுவும் இல்லை. இதை தவறாக பயன்படுத்திக்கிட்டு ஆண்கள் கூச்சப்படுற விஷயம்தான். இதை ஒரு விஷயமா பயன்படுத்தி பெண்கள் முன் வரலாம்ல, முன் வந்து பேசலாம்ல, ஏன் பேச மாட்டுறாங்க? பேசக்கூடிய பெண்களை சமூகமோ ஊடகமோ பத்திரிகைகளோ எப்படி சித்தரிக்குது அப்படின்னு ஒன்று இருக்குது. முகம் தெரியாத என்னை மிகப்பெரிய அளவுக்கு முகம் தெரிய காட்டுறது நெகட்டிவ் மார்க்கெட்டை கொண்டு போய் சேர்க்குது. சரிங்களா? அதனால் என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னை சுற்றி இருக்கிற அந்த சர்க்கிளே வந்து ரொம்ப லெஸ் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவில் எனக்கு வாய்ப்புகள் குறையும், சீரியலில் வாய்ப்புகள் குறையும், ரியாலிட்டி ஷோஸில் வாய்ப்புகள் குறையும். ஏன் நான் அந்த ரிஸ்க் எடுக்கணும்? இந்த ஹீரோயினை கூப்பிட்டாலே பிரச்சனை தான்ப்பா, இந்த ஹீரோயின் எதுக்குனாலும் குரல் கொடுத்துருவாங்க, இந்த ஹீரோயின் வந்து நமக்கு வந்து பிரச்சனைக்குரியவங்க, யார் சொல் பேச்சை கேட்பார்களோ அவங்க தான் இங்கே சினிமாவில் இருக்காங்க. அதனால தான் அவங்க குரல் கொடுக்காமல் இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கான பாதுகாப்போ அல்லது அவங்களுக்கான மரியாதையோ எந்த உலகம், தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், மலையாள சினிமாவாக இருக்கட்டும், ஹிந்தி சினிமாவாக இருக்கட்டும், எந்த சினிமாவும் அவங்களுக்கான பாதுகாப்பும் கொடுக்கறதில்ல. இப்போ நான் ஒரு பெண், ஒரு நடிகை உச்சத்தில் இருக்கிறேன் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற ஆண் நடிகர்களுடைய மிரட்டல்களுக்கு இங்கே ஆளான பல பெண்கள் அமைதியாக இருக்காங்க. பல நடிகைகளோட வீடு உடைக்கப்பட்டிருக்கு. இதே சென்னையில் ஒரு மலையாள நடிகையினுடைய உச்சத்தில் இருந்த நடிகை அவங்க வீடை தரமட்டமாக்கி அவங்க இங்கேருந்து ஊரை விட்டே போகிற அளவுக்குலாம் இங்கே பிரச்சனை பண்ணாங்க. அப்போ அது ஒரு பயம் ஏற்படும்ல, எதுக்கு நமக்கு வேம்ப, பார்த்துக்கலாம், படமே இல்லாட்டியும் பரவாயில்லப்பா, பேசாமல் இருப்போம், இதுக்கு எதுக்கும் வாய் கொடுத்து நம்மக்கிட்ட சொல்கிறவங்களே அப்படி தான் சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் பேசாத, நீ ஏன் இதை போய் பேசிகிட்டு இருக்க, யாருக்கும் தெரியாதா, எங்கேயும் நடக்காதா, இந்த இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் நடக்குதா, இப்போ ஏன் செத்தவங்களெல்லாம் எழுப்புறாங்க, இதெல்லாம் கேள்வி கேட்கும்போது நீங்கள் 2 வாட்டி இந்த விஷயத்தை எனக்கே சொல்லும்போது நான் என்ன நினைப்பேன், எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு அமைதியாக இருப்போம். ஸோ சேம் சுச்சுவேஷனில் தான் எல்லா ஆக்ட்ரஸும் இருக்காங்க, ஆக்டர்ஸும் இருக்காங்க. இப்போது நடிகர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய விஷால் அவர்கள் வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான தவறுகள் நான் வந்ததுக்கப்புறம் படிப்படியாக குறைஞ்சிருக்கு, அப்படி எதுவும் நான் கேள்விப்பட்ட மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு மேம். அவர் சொல்கிறது அப்போ பொய்யா? இல்லை, அவர்கிட்ட யார் கம்ப்ளைண்ட் கொண்டு போய் கொடுத்தான்னு ஒன்று இருக்குது, அப்படி கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்களை அவர் ஆக்ஷன் எடுத்திருக்காரான்னு ஒன்று இருக்குது. கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணி சுயமாக அதற்கான தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல தமிழ் சினிமாவினுடைய சங்கங்கள் இருக்கா, அந்த யூனியன் இருக்கா, அந்த கமிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆஃபீஸ் கிடையாது, ஆஃபீஸ்க்கு போனால் ஆளு கிடையாது, ஆளுக்கு போனால் பேப்பர் கொடுத்து அந்த பேப்பர் என்னென்னு படிக்கிறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. அந்த பேப்பரை வாங்கி முழுசாக படித்து அதுக்கு ஆக்ஷன், ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னது நான் உண்மைன்னு எடுத்துக்குவேன். இங்கே அதுக்கான வாய்ப்புகள் இருந்ததே இல்லை. இந்த சினிமா துறையில், தமிழ் துறையில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் கிட்ட வந்து பாலியல் ரீதியாக அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறவங்கள செருப்பால் அடிக்கணும், அடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மேம். இதை எப்படி பார்க்குறீங்க? அடித்தவங்கள என்ன பண்ணீங்க? அவரெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் அடிச்சிட்டேன். அடித்தவங்கள நீங்கள் எப்படி சித்தரிச்சிங்க? அடி வாங்கினவங்கள இன்றைக்கி எங்கே கொண்டு போய் வச்சுருக்கீங்க? அவங்களுடைய பதவியை விலக்குனீங்களா, அல்லது அவங்களுக்கு வேலை இல்லாமல் ஆக்குனீங்களா, அவங்கள கண்டிச்சிங்களா? அது எந்த துறையாக வேணாலும் இருக்கட்டும், இது எல்லாமே மீடியா துறையில் இருக்கிறது தானே. அடி வாங்கிட்டு ரொம்ப கெத்தாக இன்றைக்கும் அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்கும்போது செருப்பை கழட்டி அடித்து என்ன பண்ணுறது, யானையோட தும்பிக்கையில் கொண்டு என்ன பண்ணுறது? ஸோ அவங்க மீண்டும் மீண்டும் வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது, அவங்களுக்கு ஒரு அரவணைப்பு கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது. அவங்க போய் இன்னொருத்தர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதே கிடையாது. நம்ம பண்ண கம்ப்ளைண்ட்டுக்கு யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுமோ அவங்க ஒரு பணம் கொடுத்தோ அல்லது அவங்க வேறு யாராவது ஆள் பலத்தை வச்சு அவங்க அதை தீர்த்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. அடி வாங்கிட்டு ஒருத்தர் நெஞ்ச நிமித்தி நான் அடியே வாங்கலன்னு சொல்கிற இடத்துல இருக்கும்போது நீங்கள் அடி வாங்குங்க, அடிங்க அப்படிங்கிறாரு, என்ன சொல்ல முடியும்? அப்போ இந்த நிகழ்ச்சி அவர் பார்க்கலையா, இல்லை இதை பார்க்காம அவர் சொல்கிறாரா? அப்போ அது என்னன்னு எனக்கே புரியலை. இப்போ வந்து தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் சரி, நடிகர் சங்கத்துலேயும் சரி, ஹேமா கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டி அமைச்சு இந்த மாதிரி குற்றங்கள் முழுமையாக தடுத்து நிறுத்தப்படும், அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரதா சொல்கிறாங்க. அப்படி ஒரு கமிட்டி உருவாக்கப்படுமா? அப்படி உருவாக்கப்பட்டதுன்னா அது என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட இயங்கும்னு நினைக்கிறீங்க? முதல்ல தனி ஒழுக்கம் வேணும். நீங்கள் ஒழுக்கமாக இருந்தால் தானே உங்களுக்கு கீழே ஒரு கமிட்டியை அமைக்க முடியும். அது ஒவ்வொருத்தருமே சுய பரிசோதனை, கண்ணாடி முன்னாடி கேட்டுக்கணும், நான் ஒழுக்கமா, நான் எந்த பெண்ணையும் துன்புறுத்தலையா, நான் எனக்கு விருப்பப்பட்ட பெண்ணை அந்த பெண்ணோட விருப்பத்தோடு தான் நான் தொட்டிருக்கேனா, பேசியிருக்கேனா, பழகி இருக்கேனா, மெசேஜ் அனுப்பியிருக்கேனா அப்படிங்கிறது தலைவராக போகக்கூடியவர்களும் தலைவரோடு இணைந்து அந்த கமிட்டியில் இருக்கலாம்னு நினைக்கிறவங்களும், இல்லை இதுக்கெல்லாம் யாராக இந்த கூட்டணியில் அமைக்கலாம் அப்படின்னு ஒன்று நினைக்கிறாங்கல்ல,
அவங்க முதல்ல இதுக்கு வந்து தயாராக இருக்கணும். ரெண்டாவது, எது வந்தாலும் பிரச்சனை எங்கேயோ அவங்களோட நிற்கிறேன் அப்படிங்கிற தலைவர்கள் தான் நமக்கு தேவை. நான் வந்து சார் எனக்கு உங்களை தெரியும்ல, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, எதாவது பார்த்து பண்ணி விடுங்க, நம்ம இப்படி அசிங்கமாகிடும் குடும்பம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, 2 வாட்டி இந்த விஷயத்த சொல்லும்போது, எனக்கு தெரிஞ்ச ஒரு மேலிடத்தை வச்சு நான் உங்ககிட்ட பேசும்போது இந்த பேப்பர் கிழிக்கப்படுது, இந்த எழுத்துக்கள் அழிக்கப்படுது, இந்த குற்றங்கள் காணாமல் போகுது. ஆனால் அது ஆணுக்கு நடந்தாலும் பெண்ணுக்கு நடந்தாலும் இந்த பிரச்சனை தினமும் பேசப்படுது. இது இன்னைக்கு நேற்று கிடையாதுங்க. 2024 பேசுகிறோம். 14 நான் ஒரு ரியாலிட்டி ஷோ முடிச்சுட்டு பல பெண்களை வலுக்கட்டாயமாக மேனேஜர்ஸ் அழைச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது என் கண் முன்னாட தெரிஞ்சு நான் அந்த ஷோவில் சொன்னேன். 10 வருஷம் கழித்து திருப்பி அதே தான் பேசுகிறோம். விருப்பப்பட்டு போகிறதுக்கு அதற்கான தொழில், அதற்கான பேர் வேறு இருக்குது. நீங்கள் விருப்பப்படாமல் நான் ஹீரோயின் ஆகிறதுக்கோ அல்லது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கோ ஒன்றுமே இல்லை. ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு அவங்கள சொல்லவே கூடாது. எல்லாருமே நடிக்க ஆசைப்பட்டு உள்ளே வரவங்களுடைய ஆசைகளெல்லாம் தீ வச்சு கொளுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான, ஏன்னா இது ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியா. பொழுதுபோக்கு அப்படின்னா ஆதி காலத்துலேருந்து சினிமா மட்டும்தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.